டுடே ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு செமினார் ஹாலில் வந்து நிறையா கப்பல்ஸ் இருந்தாங்க. அதில் ஒன் ஆஃப் த ஸ்பௌசஸ் பார்த்து அந்த ஸ்பீக்கர் வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாரு. டஸ் யுவர் ஹஸ்பண்ட் மேக் யூ ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த ஹஸ்பண்ட் வந்து பயங்கர கான்ஃபிடென்ட் அண்ட் ப்ரௌடாக இருக்கார். கண்டிப்பாக நம்ம ஒய்ஃப் வந்துட்டு எஸ் தான் சொல்லுவாங்க. இத்தனை வருஷம் மேரேஜ் லைஃப்பில் அவங்க ஒரு நாள் கூட எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒய்ஃப் சொல்கிறாங்க நோ, பட் ஐம் ஹாப்பிங்கிறாங்க. இந்த ஹஸ்பண்ட்க்கு பயங்கர ஷாக் அண்ட் கன்ஃபியூஷன் ஆயிடுது. என்ன நம்ம ஒய்ஃப் வந்து இப்படி நோ சொல்லிட்டாங்க அப்படின்னு. இப்போ அந்த ஒய்ஃப் வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. என்னதான் என் ஹஸ்பண்ட் வந்து என்னை ஹாப்பியாக வச்சுருந்தாலும் நான் அதில் ஒரு குறை கண்டுபிடிச்சா கண்டிப்பாக என்னால் ஹாப்பியாக இருக்க முடியாது. என்னோடய ஹாப்பினஸ் என் ஹஸ்பண்டை டிபெண்ட் பண்ணி இல்லை, அது என்ன தான் டிபெண்ட் பண்ணி இருக்குது. இப்படி நான் நினைக்கிறதுனால ஐ ஜஸ்ட் ஃப்ரீ ஹிம் ஃப்ரம் த பர்டன் ஆஃப் கேரிங் மீ ஆன் ஹிஸ் ஷோல்டர். அவங்கள நான் லைட்டராகவும் ஃபீல் பண்ண வைக்கிறேன். அது மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் நான் பார்க்குற பர்சன், திங்ஸ், அதுக்கப்புறம் சர்க்கம்ஸ்டன்சஸ் இதெல்லாம் கான்ஸ்டண்ட்டாக இருக்க போகிறதில்ல, சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். இதெல்லாம் ரிலே பண்ணி என்னோடய ஹாப்பினஸ் இருக்கும் அப்படின்னா என்னாலேயும் கான்ஸ்டண்ட்டாக ஹாப்பியாக இருக்க முடியாது. ஸோ ஐ எம் த ஒன்லி ஒன் ரீசன் ஃபார் மை ஓன் ஹாப்பினஸ். ஐ எம் ஹாப்பி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டோரியை பார்த்தீங்களா? நம்ம கூட அப்படி தான். சம்டைம்ஸ் வந்து நம்ம அழகாக இருக்கிறதுனால ஹாப்பியாக இருக்கிறோம். நம்மக்கிட்ட காஸ்ட்லியான திங்ஸ் இருக்குது, பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஹஸ்பண்ட் இருக்காங்க, இப்படின்னு ஏதோ ஒன்று டிபெண்ட் பண்ணி நம்மளோட ஹாப்பினஸ் வச்சுருந்தோம் அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக ஹாப்பியாக இருக்க முடியாது. ஏன்னா இதெல்லாம் சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்க போகுது. ஸோ யூ ஆர் த ரீசன் ஃபார் யுவர் ஓன் ஹாப்பினஸ். ஷேர் திஸ் வீடியோ வித் யுவர் லவ்ட் ஒன்ஸ். யூ வாண்ட் டு see them happy always.